விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிப்பதை காணலாம். மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் தவேக தலைமையிலான இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வெளிப்படையான அழைப்பை அடுத்து எமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். வன்னியரசு, ஜோதிமணி ஆகிய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் அவர்களின் பெயரை பரிந்துரைப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான் செய்தி. செயல்படுறோன்றது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உங்களுடைய கருத்தாகவும் இருந்தது. இப்போ ஆட்சியில இடம்பெறும் பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இடம்பெற வேண்டிய சூழல் இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு தவேக கூட இணைந்து இருக்குமா? இன்றைக்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்கிற அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறோம். மற்றவை பின்னர் நாம் விரிவாக பேசலாம். இன்றைய சூழலில் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது எங்கள் கட்சியின் பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. 8ஆம் தேதி இரவு 6 மணிக்கு நாங்கள் நடத்திய இணையவழி உயர்நிலைக்குழு கூட்டத்திலும் 32 பேர் பங்கேற்றதில் ஒரு சிலரை தவிர அத்தனை பேரும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார்கள். நிறைவாக தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுகிறோம் என்கிற நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதனை ஒட்டித்தான் 9ஆம் தேதி முற்பகல் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரோடு நான் உயர்நிலைக்குழுவின் முடிவை முன்வைத்து கலந்தாய்வு செய்தேன். நிறைவாக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்கிற முடிவை எடுத்தோம். நிபந்தனையற்ற ஆதரவை நல்குவது என்கிற முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில்தான் ஆதரவு கடிதத்தையும் வழங்கினோம். செய்தியாளர்களிடையே பேசுகிற போது வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்பதை உறுதிப்படுத்தினோம். ஆனாலும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். என்றாலும் கூட நாங்கள் அதை மீளாய்வுக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த சூழலில் தவேக தரப்பிலிருந்து வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பையொட்டி கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதை பரிசீலிக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி முறையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்த இயக்கம் முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1999 மூப்பனார் அவர்களோடு நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். ஆகவே தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி முறை என்பது அறிமுகமாகிறது. எனவே தவேக விடுத்த அழைப்பையும் கணக்கில் கொண்டு கட்சியின் நீண்டகால கனவையும் கருத்தில் கொண்டு
இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.